இப்போ இந்த முந்தி ஃப்ளிட்டும் வச்சாச்சு. ஃபுல்லாக முந்தி ஃப்ளிட் வச்சிட்டோம்னா அவ்வளோதான். இப்போ இது வந்து இந்த குடம் சின்னதாக தான் இருந்துச்சு குடம், அதனால் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கணுன்றதுக்காக கீழே ஒரு சின்ன குண்டா வச்சு அதுலேயும் அரிசி கொட்டிக்கிட்டேன். இந்த தவளையிலையும் நான் வந்து அரிசி கொட்டிக்கிட்டேங்க. ஏன்னா கொஞ்சம் ஆடாமல் இருக்கும், அப்போ தான் வெயிட் இருந்தால் தான் ஆடாது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் நான் அரிசி அதில் கொட்டிக்கிட்டேன். மேலே இருக்கிற குட்டி குடத்தில் ஒண்டி நான் தண்ணி வச்சுக்கிட்டேன். ஆனால் தண்ணி இல்லாமல் அரிசியே வச்சுக்கிட்டா இதுக்கெல்லாம் பெட்டர் தான். ஏதாச்சும் ஷேக் ஆச்சுன்னா கூட அதில் வந்து நான் தண்ணி சிந்தாமல் மேலே வந்து கவர் பண்ணிட்டேன். இருந்தாலும் மற்ற அரிசியே வச்சுக்கிறது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஃப்ளிட் வச்சு வச்சோம் இல்லைங்களா, அதை வந்து அப்படியே ஈக்குவலாக நீட்டாக வச்சுருக்கோம். நம்ம ஃபோல்டு பண்ணாமல் ரெண்டாக மடிக்காமல். இப்போ வந்து நம்ம ஃபோல்டு பண்ணிக்கணும். பாருங்களேன், முந்தியை நான் தானே விட்டுட்டேன். இப்போ நீட்டாக இருக்கிறத அப்படியே இந்த